துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் நடந்து வரும் மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த கருத்தினை அவர் பதிவிட்டுள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் துரோகிகள் வெளியேறுவதால் மகிழ்ச்சி என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோல்வியை தழுவினோம், என்ன காரணம், கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்துதானே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதில் பேசிய பல முன்னாள் அமைச்சர்கள் பா வளர்மதியாக இருக்கட்டும், கோகுலேந்திராவாக இருக்கட்டும், மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதிமுகவிற்கு அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். பல வாக்குகளால் தான் நம்மளுடைய வெற்றி என்பது தவறி போய்விட்டது. அதே நேரத்தில் எடப்பாடியார் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். அதே வேளையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்களால் நாளைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் எழுச்சியுடன் தான் இருக்கிறோம். மக்கள் ஆதரவு இன்னும் நமக்கு இருக்கிறது. மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை, அது அதிமுகவினுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஒரு ஜனநாயக இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொண்டன் கூட உயர் பொறுப்புக்கு வரலாம், ஆனால் திமுகவிலோ இல்ல மற்ற கட்சிகளிலோ அந்த மாதிரி வர முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அதிமுக ஒரு குடும்பமாக செயல்படுகிறது. பல்வேறு ஜாதி, மதம் என எந்த வேற்றுமையும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுக அரை நூற்றாண்டு கண்ட கட்சி, அதனை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது. தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுக மக்கள் மனதில் இருக்கும். அதே போல அதிமுகவினுடைய இருவரும் தலைவர்கள் தமிழகத்திற்காக தீட்டிய திட்டங்கள் என்பது பல திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்கள் இருக்கும் வரை அதிமுக என்ற பேர் இயக்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது என்ற கருத்தை அவர்கள் மத்தியில் பதிவு செய்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.